ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம தமிழ் 50 வினாக்கள் பார்த்துடலாங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி 28 டெஸ்ட்டு நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அந்த டெஸ்ட் யாராவது பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஓப்பன் பண்ணி டெஸ்ட்டை ரைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம தமிழ் மட்டும் கிடையாது, ஜிஎஸ்மே ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக் எல்லா டாபிக் வைஸில் இருக்கிற ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் ரிவிஷன் பண்ணுறோம். அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து வேணும்னு கேட்டிருந்தேன். நான் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ காம்போ ஆஃபரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400 ருபீஸ்லேயே வந்து உங்களுக்கு தமிழ், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ், லைன் பை லைன் கொஷின்ஸ், பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே சேர்த்து காம்போ ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து மடமடன்னு உங்களுக்கு முன்னாடியே வந்துடும். சரிங்களா? கொஷின்ஸ் பார்க்கலாமா? விடை வகைகளை பொறுத்துக. விடை வகைகளை பொறுத்துக. ஸோ பொறுத்துங்க பார்க்கலாம். சுட்டி காட்டுவது. சுட்டி காட்டுவது சுட்டு விடை. மறுத்து கூறுவது. மறுத்து கூறுவது. ஸோ நீ பண்ணுறையா அப்படின்னு நான் கேட்கும்போது முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்து கூறுவது வந்து மறைவிடை. இனமாக கூறுவது. இனமாக கூறுவது. உனக்கு கட்டுரை எழுத தெரியுமா? கட்டுரை எழுத தெரியாது, எனக்கு பாடல் எழுத தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து இனமாக நம்ம கேட்குற கேள்விக்கு இனமாக கூறுவது வந்து இனமொழி விடை. அடுத்தது உடன்பட்டு கூறுவது. ஸோ கடைக்கு போகிறையா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி உடன்பட்டு கூறுவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர்விடை. சரிங்களா? சரியா? சுட்டி கூறுவது வந்து பார்த்திங்கன்னா சுட்டு விடை. மறுத்து கூறல் வந்து மறைவிடை. இனமாக கூறுவது இனமொழி விடை. உடன்பட்டு கூறுவது நேர்விடை. கரெக்டுங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 4, 3, 2, 1 தான் சரி. ஸோ இந்த விடையிலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்டுட்ருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ரெண்டாவது கேள்வி வந்து பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிந்து பொருத்தமற்றதை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பொருத்தமற்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? டெபிட் கார்டு. டெபிட் கார்டுனா என்னப்பா? டெபிட் கார்டு அப்படிங்கிறது வந்து பற்று அட்டை, சரிதான். கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை, இதுவும் சரிதான். கிரெடிட் கார்டுனா என்ன? கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங். ஆன்லைன் ஷாப்பிங்னா என்ன? இணையதள வணிகம், இதுவும் சரிதான். இ காமர்ஸ்னால் என்னப்பா? இ காமர்ஸ் அப்படிங்கிறது வந்து மின் வணிகம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? மின்னணு மையம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. இ காமர்ஸ் அப்படிங்கிறது வந்து மின் வணிகம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ பொருத்தமற்றது தவறானது எது கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் டி வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. இ காமர்ஸ்னால் என்ன? மின் வணிகம் தான் சரி. மூணாவது கேள்வி வந்து பாருங்கள். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. நாயு. நாயுன்னா என்னப்பா? நாயு அப்படின்னு என்ன? நாவாய்னு சொல்லுவோம். சரிங்களா? என்ன சொல்லுவோம்? நாவாய் அப்படிங்கிறது தான் சரியான விடை. நாலாவது கேள்வி வந்து பாருங்கள். ஊர் பெயரின் மறுவு பெயரை எழுதுக. ஸோ மறுவு பெயர் கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 10 ஊர் தான்ப்பா. இந்த 10 ஊரை தான் திருப்பி எல்லா ப்ரீவியஸ் இயர்லேயும் கேட்டிருக்காங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்த டெஸ்ட்டில் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? நம்ம வந்து ஒரு 80 ஊர்களோட மறுவு பெயர்கள்னு சொல்லி தனியாக பிடிஎஃப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க, ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதே மாதிரி பிடிஎஃப் வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சொல்லுங்கப்பா, கும்பகோணத்தோட மறுவு பெயர் என்னப்பா? கும்பகோணத்தோட மறுவு பெயர் என்ன? குடந்தை. ஆப்ஷன் டி குடந்தை தான் வரும். ஐந்தாவது கேள்வி வந்து பாருங்கள். ஊர் பெயர்களின் மறுவு பெயர் அறிந்து பொருந்தாத இணையை கண்டறிக. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 1 வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ எதுன்னு பார்க்கலாமா? புதுச்சேரிக்கு என்னப்பா சொல்லுவோம்? புதுச்சேரின்னு என்ன? புதுவை, சரிதான். புதுக்கோட்டைக்கு என்னப்பா சொல்லுவோம்? புதுக்கோட்டை. புதுக்கோட்டைனா புதுமை அப்படிங்கிறாங்க. புதுமையாக வரும்? ஸோ கிடையாது. என்ன வரும்? புதுகை தான் வரும். கரெக்டாக? புதுகை தான் வரும். கும்பகோணம் என்ன? குடந்தை, சரிதான். நாகப்பட்டினம் நாகை, இதுவும் சரிதான். சரிங்களா? அப்போ பொருந்தாத இணை எது? ஆப்ஷன் பி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. புதுக்கோட்டையோட மறுவு பெயர் என்ன? புதுகை. ஆறாவது கேள்வி வந்து பாருங்கள். ஊர் பெயரின் மறுவு பெயரை பொருத்த சொல்லியிருக்காங்க. பார்க்கலாங்களா? கோயம்புத்தோட மறுவு பெயர் என்னப்பா? கோயம்புத்தூர், கோவை. நாகப்பட்டினம். நாகப்பட்டினம்னா என்ன? நாகை. புதுச்சேரி. புதுச்சேரி என்ன சொல்லுவோம்? புதுவை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே புதுக்கோட்டை வந்து புதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என்ன சொல்லுவோம்? புதுகை அப்படிம்பாங்க. ஆன்சர் 3, 1, 4, 2 தான்ப்பா சரி. கோயம்புத்தூர், கோவை. நாகப்பட்டினம், நாகை. புதுச்சேரி, புதுவை. புதுக்கோட்டை, புதுகை. கரெக்டா? ஆன்சர் 3, 1, 4, 2 தான் சரி.
7வது கேள்வி வந்து பாருங்கள், சரியான நிறுத்தற்குறி தொடரை கண்டறிக. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தெரியுது. அப்படின்னா என்ன? வியப்புக்குரியது, மகிழ்ச்சி, கோபம் அந்த மாதிரி வரதுக்கெல்லாம் வந்து இப்போ என்ன போடுவோம்? வியப்புக்குறி தானே போடுவோம். ஸோ பாருங்கள், அப்படின்னால என்ன வரும்? ஸோ இந்த இடத்துல ஆச்சரியக்குறி வரும். கரெக்டாக? இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிடுது. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரி. எவ்வளோ பெரிய கரடி? கரடிக்கு மரம் ஏற தெரியுமா? எவ்வளோ பெரிய கரடி? ஃபுல் ஸ்டாப். கரடிக்கு மரம் ஏற தெரியுமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை கேட்கும்போது அந்த இடத்துல என்ன கேள்விக்குறி தான் வரும். சரிங்களா? கரெக்டாக? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரி. ஆப்ஷன் பி தான் சரி. பார்த்துக்கோங்க. 8வது கேள்வி வந்து பாருங்கள், நிறுத்தற்குறிகளை அறிதல். எது வந்து சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள். மீனே ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய்? மீனே ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய் அப்படின்னு ஒன்று நம்ம கேள்வியாக கேட்கும்போது கேள்விக்குறி வரும். கரெக்டாக? அப்போ கேள்விக்குறி இங்கே எங்கெங்கே இருக்குது? 2 இடத்துல இருக்குது. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், மீனே மீனே அப்படிங்கும்போது அந்த இடத்துல வியப்புக்குறி வரும். கரெக்டாக? ஆச்சரியக்குறி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. கமா கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இது வராது. கரெக்டுங்களா? ஆப்ஷன் பி தான் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க. நம்ம படித்து பார்க்கும்போதே அந்த இடத்துல என்ன குறிகள் வரும்னு நம்மளுக்கு தெரியும். 9வது கேள்வி, சரியான எழுத்து வழக்கு தொடரை காண்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், எழுத்து வழக்கு தொடர் அப்படிங்கிறது வந்து சரியான தூய தமிழில் இருக்கணும். சரிங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பேச்சு வழக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எழுத்து வழக்கு தொடராக வந்து நம்ம பார்க்கணும். வாடை காற்று வீசியது. வாடை காற்று வீசியது அப்படின்னு சொல்லுவோமா? தவறு. வாடை காற்று வீசுது, இதுவும் தவறு. வாடை காற்று வீசினர் அப்படின்னு சொல்ல மாட்டோம். வாடை காற்று வீசியது. வாடை காற்று வீசியது. இங்கே வந்து காற்று அப்படிங்கிறது வந்து நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறது. ஆனால் எழுத்தில் எழுதும்போது காற்று அப்படின்னு தான் எழுதுவோம். கரெக்டாக? ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 10வது கேள்வி, பேச்சு வழக்கு தொடரை காண்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கடா போகிற? எங்கே போகிற? எங்கடா போகின்றாய்? எங்கே போகின்றாய்? ஸோ எப்படி சொல்லுவோம்? பேச்சு வழக்கு தொடர் கேட்டிருக்காங்க. சரிங்களா? பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு கிடையாது, பேச்சு வழக்கு. எங்கடா போகிற? எங்கடா போகிற? கரெக்டாக? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரி. எங்கே போகிற? எங்கடா போகின்றாய்? எங்கே போகின்றாய்? இதெல்லாம் வந்து எழுத்து வழக்கில் வர்றது. கரெக்டுங்களா? இங்கே வந்து பேச்சு வழக்கு தொடர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 11வது கேள்வி வந்து பாருங்கள், எந்த 2 சொற்களை இணைத்தால் கீழ்கண்ட புதிய சொல் கிடைக்கும்? பாடறிந்து. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேர்த்தெழுதல் தான் இப்படி கொடுத்துருக்காங்க. பாடறிந்து அப்படிங்கிற சொல்ல வந்து பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா? இணைத்தால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த 2 சொற்களை இணைக்கணும்? பாடு கூட்டல் அறிந்து. பாடு கூட்டல் அறிந்து சேர்த்து எழுதும்போது என்ன கிடைக்கும்? பாடறிந்துன்னு கிடைக்கும். கரெக்டாக? ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 12வது கேள்வி, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. வெளி, நூல், மாலை, கோல். ஸோ இந்த 4ல் எதை இணைச்சா ஒரு புதிய சொல் உருவாகுதுன்னு பார்க்கலாம். நூல்கோல். நூல்கோல் அப்படின்னு சொல்லுவோமா? தவறு. நூல்வெளி. நூல்வெளின்னு சொல்லுவோம். சரி. நூல் மாலை தவறு. கோல்வெளி இதுவும் தவறு. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. நூல்வெளி அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? 13வது கேள்வி, பின்வரும் விடை வகையை சுட்டுக. கடைத்தெரு எங்கு உள்ளது? கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல் எவ்வகை விடை? கடைத்தெரு எங்கு உள்ளது அப்படின்னு என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என்று கூறல் வந்து சுட்டு விடை. ஆப்ஷன் சி சுட்டு விடை தான் சரி. 14வது கேள்வி, கண்மணி நாளை பாடம் படித்தாள். கண்மணி நாளை பாடம் படித்தாள் பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக. நாளை பாடம் படித்தாள் அப்படிங்கிறாங்க. ஸோ நாளைக்கு வந்து நாளைக்குங்கிறது வந்து என்ன? ஃப்யூச்சர், அதாவது எதிர்காலத்தில் வர்றது. படித்தாள் அப்படின்னா நிகழ்காலத்தில் வரதா படித்தாள்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ சொல்லுங்கள், எப்படி பொருத்தமான காலத்தில் எழுதும்போது எப்படி எழுதுவோம்? கண்மணி நாளை பாடம் படிப்பாள். நாளைக்கு பாடம் படிப்பாள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். கரெக்டாக? ஆப்ஷன் பி தான் வந்து சரி. கண்மணி நாளை பாடம் படிப்பாள். 15வது கேள்வி, சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. பகுபத உறுப்புகள் டேஷ் வகைப்படும். பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? எவற்றை எவ்வாறு எப்படி வகைப்படும்? சொல்லுங்கள், எது வந்து சரி? ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? 16வது கேள்வி, சரியான வினா சொல்லை இட்டு நிரப்புக. நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது. நெல்லையப்பர் கோவில் எது உள்ளது, எப்பொழுது உள்ளது, எங்கு உள்ளது, யார் உள்ளது? ஸோ என்ன சொல்லுவோம்? நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளதுன்னு தான் சொல்லுவோம். 17வது கேள்வி, சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம்.
டேஷ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. 18வது கேள்வி வந்து பாருங்கள். சரியான இணைப்புச் சொல்லை தெரிவு செய்தல். சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். டேஷ் இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். அதுபோல எனவே ஏனெனில் ஆகையால். ஸோ எது வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். கரெக்டா? அதுபோல தான் வரும். 19வது கேள்வி வந்து பாருங்கள். சரியான இணைப்புச் சொல்லால் நிரப்புக. பள்ளிக்கு கோவில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். ஏன் அப்படி பெயர் வைத்தார்? டேஷ் கல்வி கூடங்கள் தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஸோ சரியான இணைப்புச் சொல்லால் நிரப்புக. அதனால், அதுபோல, எனவே, ஏனெனில். பள்ளிக்கு கோவில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். ஏன் அப்படி வைத்தார்? ஏன் அப்படி பெயர் வைத்தார்? ஏனெனில் கல்விக்கூடங்கள் தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. கரெக்டாக? ஏனெனில் தான் வரும். ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 20வது கேள்வி. அடைப்புக்குள் உள்ள குலை வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக. அழகு. அழகுனா என்னப்பா? நெல் மற்றும் திணைக்கதிர். கரெக்டா? நெல் மற்றும் திணைக்கதிர். குலை வகைகள் எல்லாமே தெரிஞ்சுக்க. அடி வகைகள், தாள், குலை வகைகள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். 21வது கேள்வி. பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டேஷ் ஆற்றினான். இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டேஷ் ஆற்றினான். உரை எதுப்பா வரும்? ரெண்டில் எது வரும்? உரையாற்றினான். ஆப்ஷன் சி தான் வரும். சரிங்களா? இந்த உரை தான் வரும். இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினான். 22வது கேள்வி. பின்வரும் சொல்லுக்கு இரு பொருள் தரும் சொற்களை தெரிவு செய்க. ஆறுன்னு என்னப்பா? ஆறுன்னு என்ன சொன்னால் எண்ணையும் குறிக்கும், நீர்நிலையும் குறிக்கும். ஆப்ஷன் பி தான் வந்து சரி. ஆறுனா என்ன? எண் மற்றும் நீர்நிலை. 23வது கேள்வி. இரு பொருள் தருக. துய்ப்பதுன்னா என்னப்பா? துய்ப்பது அப்படிங்கிறது என்னென்னா கற்றல், கற்பது மற்றும் தருதல். கற்றல் மற்றும் தருதல் தான் சரி. 24வது கேள்வி. இரு பொருள் தருக. கல்னா என்னப்பா சொல்லுவோம்? கல்னா என்னென்னா படிக்கிறது, கற்றல். சரிங்களா? கற்றல் மற்றும் இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள். கல்னா என்ன? கல், நம்ம கீழே இருக்கிற கல். அது இல்லாமல் கற்றலையும் கல்லுன்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? இளமையில் கல் அப்படிங்கிற மாதிரி என்ன? இளமையில் படிக்கணும், கற்றல். ஸோ கல்னா என்ன? கற்றல் தான் சரி. 25வது கேள்வி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு கேட்டிருக்காங்க. விடு மற்றும் வீடு. விடு மற்றும் வீடு. வீடுனா என்னப்பா? வீடுனா தெரியும், நம்ம இருக்கிற மர வீடு, வீடு தங்குமிடம். ஸோ என்னென்ன சொல்லலாம். விடுனா என்னப்பா? இங்கே எது சொல்லுவோம்? விடுதி, வீடு பேரு, தயங்குதல், அறிக்கை விடுதல். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து சரிப்பா. விடுனா அறிக்கை விடுதல் மற்றும் வீடு அப்படிங்கிறது வந்து மர வீடு. கரெக்டுங்களா? ரெண்டுமே வந்து கரெக்டாக வர மாதிரி தான் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணோம். ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 26வது கேள்வி. குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. குறில் என்ன கொடுத்துருக்காங்க? சிலைன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இதோட நெடில் என்ன? சீலை. கரெக்டா? அப்போ என்ன வரும்? சீலை தான் வரும். கரெக்டாக? ஆப்ஷன் பி தான்ப்பா சரி. மற்றெல்லாம் வந்து பாருங்கள், சேலை சூளைன்னு கொடுத்துருக்காங்க. மற்றெல்லாம் வராது. சிலை, சீலை, நெடில் எழுத்தின சீலைன்னு தான் வரும். அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து சரி. சிலையை திரைச்சீலையால் மறைத்திருந்தார்கள். சிலையை திரைச்சீலையால் மறைத்திருந்தார்கள். ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 27 வந்து பாருங்கள். கூற்று காரணம் சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. கூற்று வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் வந்து முத்தொள்ளாயிரம் சரிதான். காரணம் 3000 பாடல்களை கொண்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. முத்தொள்ளாயிரத்தில் மொத்தம் எத்தனை பாடல்ப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம். வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் சரிதான். முத்தொள்ளாயிரத்தில் மொத்தம் 130 பாடல்கள் தான் இருக்குது. எத்தனை பாடல்கள்? 130 பாடல்கள் தான் இருக்குது. இங்கே வந்து 3000 பாடல்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியுது இது வந்து தவறு. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. கூற்று சரி, காரணம் தவறு. முத்தொள்ளாயிரத்தில் வந்து 130 பாடல்கள் இருக்கும். ஸோ இதில் வந்து சேர, சோழ, பாண்டியரை பற்றி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா?
ஸோ அடுத்து 28வது கேள்வி வந்து பாருங்கள், சரியான கூற்றினை தெரிவு செய்க. ஃபஸ்ட்டு ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. கரெக்டாக? ஆ என்பது எதிர்மறை இடைநிலை, சரிதான். வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு. வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சுங்கிறாங்க. சரியாப்பா? சொல்லுங்கள் பார்க்கலாம். வீட்டிற்கோர் புத்தகசாலை அமைக்க வேணும் சொன்னவர் யாருப்பா? தெரிஞ்சவங்க ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்து வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம். வில்லுப்பாட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு இலக்கிய வடிவம். ஸோ இதுவும் சரிதான். அப்போ அ ஈ மட்டும்தான் சரி, ஆ வந்து தவறு. வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை அமைக்க வேணும்னு சொன்னவர் யாருப்பா? ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த கொஷின், ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டினா என்னப்பா? ஈக்குவாலிட்டி இச்சொல்லுக்கு ஏற்ற சரியான தமிழ் சொல். ஈக்குவாலிட்டினா என்ன? சமத்துவம். ஆப்ஷன் டி, சமத்துவம் தான் சரி. ஈக்குவாலிட்டினா என்ன? சமத்துவம். 30வது கேள்வி, கலை சொற்களை அறிதல். ஸோ பொறுத்த சொல்லியிருக்காங்க. கலை சொற்களை பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 12th வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் கலை சொற்கள் படிக்கணும். நம்ம ஒவ்வொரு டைமும் டெஸ்ட்டு கொடுக்குறது வந்து கலை சொற்கள் மட்டும்தான். ஏன்னா அதில் வந்து 15 கொஷின்ஸ் பக்கம் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக ஈஸியாக வந்து மார்க்ஸ் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சொல்லும் பொருளும் எல்லாமே 6லேருந்து 12th வரைக்கும் சேர்த்து ஒவ்வொரு பிடிஎஃபாக தனித்தனியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். நியூ சிலபஸ் வைஸு அழகு 1 அழகு 2ன்னு சொல்லி. அதே மாதிரி லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து 6லேருந்து 12th வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். பாக்ஸ் கொஷின் 6லேருந்து 12th வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே சேர்த்து காம்போ ஆஃபரில் வெறும் 400 rupeesல தமிழ் ஜிஎஸ் சேர்த்தியே நம்ம கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? ஸோ வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள், 30வது கேள்வி, கலைச்சொல் அறிதல். ஸோ பாருங்கள், கண்ணியம். கண்ணியம்னா என்னப்பா? டிக்னினிட்டி. கரெக்டாக? கண்ணியம் டிக்னினிட்டி. வாய்மை. வாய்மைனா என்ன? சின்சியாரிட்டி. உபதேசம் ப்ரீச்சிங். உபதேசம் என்ன? ப்ரீச்சிங். கொள்கை. கொள்கைன்னு என்ன? டாக்ட்ரின். கொள்கைன்னு என்ன? டாக்ட்ரின் தான் சரி. ஆன்சர் என்னப்பா? 3, 4, 2, 1 தான் சரி. 3, 4, 2, 1 தான் சரி. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், உங்களுக்கான கேள்வி தான் இது, கலை சொற்களை எறிதல். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் தான் சொல்லணும். எத்தனை டைம் வந்து ரிப்பீட் ஆயிடுச்சு ஸ்ட்ரோமு இதெல்லாம், சரிங்களா? ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான ஆன்சர் நீங்கள் தான் சொல்லணும்ப்பா, நோட் பண்ணிக்கோங்க. 33வது கேள்வி வந்து பாருங்கள், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எந்த பாவால் அமைந்துள்ளது? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, நம்ம சிலபஸில் இல்லை, ஆனால் தெரிஞ்சுக்கோங்க. சிலப்பதிகாரம் மணிமேகலையும் வந்து பார்த்திங்கன்னா அகவட்பாவால் அமைந்துள்ளது. ஆப்ஷன் ஏ, அகவட்பாவால் அமைந்துள்ளது. 34வது கேள்வி, பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. ஸோ அதனால் என்ன? சரியான இணை கேட்டிருக்காங்க. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் டேஸ். இடைக்காடனாரின் அன்பு வைத்தவர் டேஸ். இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னன், அன்பு வைத்தவர் இறைவன், சரிங்களா? ஆப்ஷன் டி தான் வந்து சரி, நோட் பண்ணிக்கோங்க. 35வது கேள்வி, சரியான கூட்டுப்பெயரை தேர்ந்தெடு. சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்க. மக்கள். மக்கள் வந்து கூட்டமாக இருக்கிற இடத்த என்னப்பா சொல்லுவோம்? மக்கள் கூட்டம், மந்தை, நிறை, மக்கள்கள். எப்படி சொல்லுவோம்? மக்கள் கூட்டமாக இருக்கிறத என்ன சொல்லுவோம்? மக்கள் கூட்டம். ஆப்ஷன் ஏ, மக்கள் கூட்டம்னு சொல்லுவோம், சரிங்களா? 36வது கேள்வி. ஸோ இந்த கேள்வி இல்லாத கொஷின் பேப்பரே இல்லைப்பா, நோட் பண்ணிக்கோங்க. இந்த கேள்வி நம்மளுக்கு கண்டிப்பாக 100 கேள்வியில் ஒரு கேள்வி வந்துடும் நினைக்கிறேன். அவ்வளோ டைம் ரிப்பீட் ஆயிடுச்சு. சரியான கூட்டப்பெயரை தேர்க. ஆடு. ஆடு வந்து கூட்டமாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? ஆடு, ஆட்டு எல்லாமே வந்திருக்கா? ஆடு, ஆட்டு. ஸோ எப்படி வந்தாலும் என்ன? மந்தை. ஆடு மந்தை, ஆட்டு மந்தை, சரிங்களா? ஆடுகள் கூட்டமாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? ஆட்டு மந்தைன்னு சொல்லி சொல்லுவோம். 37, சொற்களின் கூட்டப்பெயரை தெரிவு செய்க. எறும்புகள். எறும்புகள் கூட்டமாக இருந்தால் என்னப்பா சொல்லுவோம்? எறும்புகள் கூட்டமாக இருந்தால் சாறை சாறையாக, சாறை சாறையாக அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 38வது கேள்வி, சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான். சரியா இருக்கு. வேலை செய்ததால் இருக்கிறான் கபிலன் களைப்பாக, தவறு. களைப்பாக இருக்கிறார் கபிலன் செய்ததால் வேலை. கபிலன் களைப்பாக வேலை இருக்கிறார் செய்ததால். ஸோ இதுவும் தவறு. அப்போ சரியானது சொல்லுங்கள் பார்க்கலாம். கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார். 39, சரியான தொடர் இது, படித்து பாருங்கள். கதிரவன் மறையும் காலையில் உதித்தது மாலையில். மாலையில் காலையில் உதித்து மறையும் கதிரவன். ஸோ இதுவும் தவறு. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். சரியா? கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்து 40வது கேள்வி வந்து பாருங்கள், சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்து எழுதுக.
இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை வடித்தார். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை வடித்தார் அப்படிங்கிறாங்க. ஸோ சரியா? தவறு. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் அப்படிங்கிறாங்க. ஸோ சரியா? சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சரிங்களா? சரியான தொடரா? அடுத்து வந்து பாருங்கள், சிலப்பதிகாரம் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் இளங்கோவடிகள் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஸோ எந்த காப்பியம்னு சொல்ல, இதுவும் தவறு. சரிங்களா? ஸோ சரியான தொடர் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிருக்கணும். சரிங்களா? சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சரியான தொடரா? ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 41வது கேள்வி, ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஒரு அப்படிங்கிறது எதுக்கு முன்னாடி வரும், ஓர் அப்படிங்கிறது எதுக்கு முன்னாடி வரும்னு சொல்லிட்டு. ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். சரியா இருக்குது. ஓர் நாள் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தன அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. ஓர் நாள், இதுவும் தவறு. பார்த்தாலே சொல்லிடலாம். அப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி வரும். உயிர்மை எழுத்துக்களுக்கு முன்னாடி வரும். கரெக்டுங்களா? அப்போ நாள் அப்படிங்கிறது வந்து உயிர்மை எழுத்து, நான் வந்து உயிர்மை எழுத்து. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வந்திருக்குது. சரிங்களா? ஓர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி மட்டும்தான் வரும். இ இருக்குல்ல. ஸோ அந்த உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி மட்டும்தான் வந்து ஓர் வரும். அப்போ ஓர் நாள் அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு தவறாக கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ அதை டேரெக்டாக நம்ம தவறுன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ சரியான ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் ஏப்பா. ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான் அப்படின்னு தான் சொல்லுவான். நடந்து வந்தன அப்படின்னு சொல்ல மாட்டோம். சரிங்களா? 42வது கேள்வி வந்து பாருங்கள், கீழ்காணும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பிழையை திருத்தி எழுதுங்க பார்க்கலாம். அஃது நகரத்திற்கு செல்லும் சாலைன்னு சொல்லுவோமா? தவறு. அது நகரத்திற்கு செல்லும் சாலை, அது அஃதுன்னு சொல்ல மாட்டோம். சரிங்களா? ஸோ அது வந்து நகரத்திற்கு செல்லும் சாலை அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? சரி. நகரத்திற்கு அஃது செல்லும் சாலை. ஸோ இது தவறு. நகரத்திற்கு செல்லும் சாலை அது, இதுவும் தவறு. கரெக்டுங்க? இப்போ சரியான தொடர் எதுப்பா? அது நகரத்திற்கு செல்லும் சாலை அப்படிங்கிறதா வந்து சரியான தொடர். அடுத்து வந்து பாருங்கள், 43வது கேள்வி, கீழ்காணும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. இடத்தில் எதுவும் நடக்காது. ஸோ தவறு. இல்லாத இடத்தில் அஃது எதுவும் நடக்காதுங்கிறாங்க. இதுவும் தவறு. அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. சரியா? இல்லாத இடத்தில் எதுவும் அது நடக்காது. இதுவும் தவறு. சரிங்களா? அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பாருங்கள், 44வது கேள்வி, நீங்கான் என்ற சொல்லின் பொருள் என்னப்பா? சொல்லும் பொருளும் கேட்டிருக்காங்க. நீங்கான் என்ற சொல்லின் பொருள் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். கலங்கரை விளக்கம், கப்பல், பகல், நாவாய் ஓட்டுபவன். நீகான் அப்படிங்கிறது என்னென்னா நாவாய் ஓட்டுபவனை தான் வந்து என்ன சொல்லுவாங்க? நீகான் அப்படின்னு சொல்லுவாங்க. 45வது கேள்வி, வங்கம் என்னும் சொல்லின் பொருளை தருக. சரிங்களா? வங்கம் என்னும் சொல்லின் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. பகல், கப்பல், கலங்கரை விளக்கம், நாவாய் ஓட்டுபவன். வங்கம்னா என்னப்பா? வங்கம்னா கப்பல். கப்பல். 2 கேள்வியுமே வந்து ஒரே லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்து வந்து பாருங்கள், சொல்லும் பொருளும் வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். திங்கள்னா என்னப்பா? திங்கள் நிலவு. அலர் மலர்தல்னு சொல்லுவோம். மேரு இமயமலை, மலை இமயமலைன்னு வரும். அலி கருணை. சரிங்களா? திங்கள் நிலவு, அலர் மலர்தல், மேரு இமயமலை, அலி கருணை. கரெக்டுங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 3, 4, 1, 2 தான் சரி. 47வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையை நீக்குக. யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றார்கள் அப்படிங்கிறாங்க. யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றார்கள்னு சொல்லுவோமா? ஸோ தவறு. யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றது அப்படிங்கிறாங்க. சென்றதுன்னு வருமா? வராது. யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றன அப்படின்னு தான் வரும். சென்றார்கள். ஸோ அப்படிலாம் சொல்ல மாட்டோம். கரெக்டாக ஒருமைப்பன்மையில் பார்க்கும்போது. இப்போ சரியானது எது? ஆப்ஷன் சிப்பா. யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றன அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா?
ஸோ இந்த ஒரு ஓர் ஆகட்டும், இந்த ஒருமைப்பன்மை, சந்திப்பிழை நீக்குக, சரியான தொடர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுட்டு இருக்கிற டாப்பிக்கு. இதுலேருந்து அதிகமாக கொஷின்ஸ் வந்து மினிமம் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 கொஷின்ஸாவது வந்து ரிப்பீட்டாக கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம 6லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற எல்லா லைன் பை லைன் கொஷின்ஸும் பார்க்கணும். அதே மாதிரி புக் பேக் கொஷினில் வர இந்த டாபிக் அப்படியே பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் நம்ம புக்கில் இருக்கிற அந்த பிழை திருத்துக எல்லாமே அப்படியே கொடுத்துருக்காங்க. வேறு எங்கே அவுட் ஆஃப் போர்ஷன்ஸ் இருந்தாலும் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம புக்கில் இருக்கிறத அப்படியே டேரெக்டாக ஆப்ஷன்ஸோ மாறாமல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து புக்கில் இருக்கிறதே நீங்கள் சேர்த்து படிக்கணும் ஃபுல்லாகவே. அதே மாதிரி அந்த பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து 5 கொஷின்ஸ் கேட்குறாங்களா, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் இருக்கிற அப்படியே கொடுத்து தான் பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து 5 கொஷின்ஸு புக்கிலேருந்து மாறாமல் அப்படியே கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபுல்லாக புக்கில் இருக்கிற தரவு பண்ணாலே போதும். வேறு அவுட் ஆஃப் போர்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே நீங்கள் படிக்க தேவையில்லை. பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சொல்லும் பொருளும், எதிர்ச்சொற்கள், ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொற்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப ரிப்பீட்டாக கேட்குற டாப்பிக்கு, அதிகமாக கேட்குற கொஷின்ஸ். சரிங்களா? 6லேருந்து 12th வரைக்கும் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ லாஸ்ட் ரிவிஷன்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிடிஎஃப் நோட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். வெறும் 400 ருபீஸில் தமிழ், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸு, ஸோ அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸு, பாக்ஸ் கொஷின்ஸு, லைன் பை லைன் கொஷின்ஸு, நியூ சிலபஸ் வைஸ் நோட்ஸு எல்லாமே சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா 400 ருபீஸில் கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இல்லை அப்படின்னா நாங்கள் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி சாம்பிள்ஸ் பார்த்துட்டு வாங்கிக்கலாம். சரிங்களா? 6லேருந்து 12th வரைக்கும் சொல்லி தனித்தனியாகவே கொடுத்துருப்போம். பாடல் வரிகள், மேற்கோள்கள்னு சொல்லி ஃபுல்லாகவே உங்களுக்கு தனியாகவே நாங்கள் கொடுத்துருப்போம். நீங்கள் 6th தனியாக, 7th தனியாக நம்ம தேடி தேடி படிக்கிறதுக்கு உங்களுக்கு அப்படியே டேரெக்டாக கொடுத்துரும்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பிகினருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? 48வது கேள்வி, ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது? தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். சரியா? சரி. தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்தனர்னு சொல்ல மாட்டோம், அறிந்திருந்தனர் தான் வரும். கரெக்டுங்களா? அறிந்தான் அப்படின்னு சொல்ல மாட்டோம், அறிந்ததுன்னு சொல்ல மாட்டோம். கரெக்டாக? இந்த ஒருமைப்பன்மை பொறுத்த வரைக்கும் அந்த லாஸ்ட் இருக்கிற அந்த ஒரு அந்த ஒரு சொல் மட்டும் பாருங்கள், அதில் தான் மிஸ்டேக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக அந்த ஒரு சென்டென்ஸ் முடியும் போது கரெக்டான இது ஒரு சரியான தொடர் எதுவாக இருக்குன்னு நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் நம்ம பார்த்து பண்ணாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். சரிங்களா? தமிழர்கள் உணவு பரிமாறும் முறை வந்து நன்கு அறிந்திருந்தனர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அறிந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்ல மாட்டோம். சரிங்களா? அறிந்தனர், அறிந்தான் அப்படின்னு ஒருத்தரை தான் குறிக்கும். அறிந்தது அப்படின்னு சொல்ல மாட்டோம். சரிங்களா? தமிழர் மக்களை குறிக்கும் அறிந்தது அப்படின்னு சொல்ல மாட்டோம். அறிந்திருந்தனர் அப்படின்னு தான் வரும். கரெக்டாக? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான்ப்பா சரி. அடுத்து வந்து பாருங்கள், 49வது கேள்வி, பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. பகைவர் நீவீர் அல்லர். பகைவர் நீவீர் அல்லர் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை பிழை திருத்தி எழுதும்போது எப்படி சொல்லுவோம்? அல்லேன், அல்லோம், அல்லீர், அல்லன். ஸோ இதில் எதுப்பா வரும்? பகைவர் நீவீர் அல்லீர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆப்ஷன் சி அல்லீர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து 5 வினாக்கள் கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது ஈஸியாக 5 மார்க் வந்து நம்ம எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து டைம் எடுத்து இந்த பேராகிராஃப் படிங்க. சரிங்களா? படிக்கலாமா? திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு தாமிரபரணி ஆகும். திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு தாமிரபரணி ஆகும். இதனை தன் பொருணை நதி என்று முன்னர் அழைத்தனர். இது பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனாநதி என்று பல கிளை ஆறுகளாக பிரிந்து திருநெல்வேலியை நீர்வளமிக்க மாவட்டமாக செய்கிறது. ஸோ அடுத்தது, திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது உழவுத் தொழில். திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் வந்து முதன்மை பங்கு வகிப்பது வந்து எதுனா உழவுத் தொழில் தான். தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உழவுத் தொழில் நடைபெறுகின்றன. இங்கு குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளன. இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுகிறது. மானாவாரி பயிர்களாக சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், காய்கனிகள், பருத்தி, பயிர் வகைகள் போன்றன பயிரிடப்படுகின்றது. இங்கு விளையும் வாழைத்தார்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகம், கேரளம் போன்ற பிற மாநிலங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டமே முதலிடம். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருநெல்வேலி பகுதி வந்து பார்த்திங்கன்னா வளம் செழிக்க செய்கிறது வந்து இந்த தாமிரபரணி ஆறு தான் சொல்லியிருக்காங்க. இதை வந்து தன் பொருணை நதின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தன் பொருணை
நதின்னு சொல்லுவாங்க. இது வந்து பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி அப்படின்னு சொல்லி பல கிளைகளாக பிரிஞ்சு திருநெல்வேலியே வந்து ஃபுல்லாக சுற்றி வந்து இருக்குது. நீர்வளம் மிக்க மாவட்டமாக வச்சிருக்கு. சரிங்களா? திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் பார்க்கும்போது முதன்மையாக இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உழவு தொழில் மட்டும்தான். தாமிரபரணி ஆற்றின் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உழவு தொழில் வந்து நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட வந்து இங்கே பயன்பாட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து இரு பருவங்களை வந்து நெல் வந்து பயிரிடுறாங்க. மானாவாரி பயிர்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், காய்கனிகள், பருத்தி, பயிர் வகைகளுங்களும் கூட வந்து இங்கே பயிரிடுறாங்க. சரிங்களா? நெல் வந்து 2 பருவத்தில் பயிரிடுறாங்க. அது இல்லாமல் சிறுதானியங்களும் இங்கே பயிரிடுறாங்க. சரிங்களா? அடுத்து இங்கு விளையும் வாழைத்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமின்றி கர்நாடகா, கேரளாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அனுப்புகிறாங்க. நெல்லிக்காய் உற்பத்தியில் வந்து பார்க்கும்போது நம்ம நெல்லை மாவட்டம் தான் முதலிடம். சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து ஒரு கொஷின் தான். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தாமிரபரணிங்கிறது தன் பொருணை நதின்னு ஒரு கொஷின் படிச்சிட்டோம். நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் வைக்கும் மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா சரி முதலிடம் வைக்கும் மாவட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் தான். சரிங்களா? ஸோ 2 கொஷின்ஸ் வந்து இந்த ஒரு பேராவிலையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பார்க்கலாமா அடுத்தது. ஸோ இந்த பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா ஒரு கதை மாதிரி படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி தமிழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மனப்பாடம் பண்ணாமல் கதை மாதிரி படிச்சிங்கன்னா தான் வந்து எப்போவுமே உங்கள் மைண்டில் இருக்கும். எந்த டைம் எக்ஸாம் வச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸாக எழுத முடியும் டென்ஷன் இல்லாமல். சரிங்களா? கொஷின் பார்க்கலாங்களா? திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் வந்து முதன்மை பங்கு வகிக்கும் தொழில் வந்து எந்த தொழில்னு கேட்டிருக்காங்க. நெசவு தொழில், உழவு தொழில், வணிக மற்றும் கட்டுமான தொழில். திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து முதன்மை பங்கு வகிக்கும் தொழில் வந்து எது? உழவு தொழில். ஆப்ஷன் பி உழவு தொழில். நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் பெறும் மாவட்டம் எதுப்பா? நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் பெறும் மாவட்டம் வந்து திருநெல்வேலி இல்லைன்னா நெல்லை. சரிங்களா? திருநெல்வேலி மாவட்டம். அடுத்து வந்து பாருங்கள் 52. தாமிரபரணி ஆறு முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டன? தாமிரபரணி ஆறு முன்னர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா தன் பொருணை நதி. ஆப்ஷன் ஏ தன் பொருணை நதின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 53. திருநெல்வேலியின் மறுவு பெயர் என்ன? திருநெல்வேலியின் மறுவு பெயர் என்னப்பா? நெல்லை. ஆப்ஷன் டி நெல்லை. ஸோ லாஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகளில் ஒன்று எதுப்பா? தாமிரபரணி ஆற்றோட கிளை ஆறுகள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதில் வந்து இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. எதுன்னு கேட்குறாங்க. பாலாறு கிடையாது, தன் பொருணை நதி கிடையாது, சேர்வலாறு வருமா? காவிரி. சரிங்களா? ஸோ அப்போ எது வந்து தாமிரபரணி ஆற்றோட கிளையாறுகள்? சேர்வலாறு மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 54 கேள்விகள் பார்த்துருக்கோம். சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கான ஒரு கலைச்சொற்கள் கொடுத்துருப்பேன். ஸோ அதுவும் சேர்த்து எத்தனை பேர் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, உங்களோட மார்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தனாலும் வந்து கமெண்ட் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? நான் பிடிஎஃப் நோட்ஸு ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். டெஸ்ட் பேட்ச் வந்து ரிவிஷன் பேட்ச்னு சொல்லி ஒரு பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. டெய்லியுமே டெஸ்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வில்லிங் இருந்தால் நீங்கள் டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பிடிஎஃப் நோட்ஸ் வேணுனாலும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.